ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு காலேஜ்ல ஆண்கள் மற்றும் பெண்களின் விகிதம் 3:2. அதுல 40 ஆண்கள் வெளியில போறாங்க, 40 பெண்கள் உள்ள வராங்க. புதிய விகிதம் 2:3 எனில் அந்த மாணவர்கள் வெளியில போறதுக்கு முன்னாடி ஆரம்பத்துல எத்தனை மாணவர்கள் இருந்திருப்பான்னு கேக்குறாங்க. சோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணறது பார்க்கலாம். ஒரு காலேஜ்ல ஆண்கள் மற்றும் பெண்களின் விகிதம் 3:2. அதில் 40 மாணவர்கள் வெளியில போறாங்க, 40 பெண்கள் உள்ள வராங்க. புதிய விகிதம் 2:3 அப்படின்னா ஆரம்பத்துல இருந்த மாணவர்களின் எண்ணிக்கை எத்தனை பேர் கேக்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. சோ பாருங்க இங்க இந்த டிஃபரன்ஸ் பாருங்க, இந்த பார்ட் மட்டும் எடுத்தாங்க. இந்த டிஃபரன்ஸ் பாருங்க, ஒரு பார்ட் 2ல இருந்து 3 ஒரு பார்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த ஒரு பார்ட்டுக்கு 40, ஒரு பார்ட்டுக்கு 40 அப்படின்னா ஸோ இங்க பாருங்க இங்க ஆரம்பத்துல எத்தனை ரேஷியோ 3 ரேஷியோ. நமக்கு தேவை ஆண்களின் எண்ணிக்கை தான். அப்போ ஆண்களின் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3, ஒரு பார்ட்டுக்கு 40னா அப்போ 3 × 40 = 120 பேர். ஆரம்பத்துல 120 பேர் இருந்திருப்பாங்க. ஒருவேளை பெண்களின் எண்ணிக்கை கேட்டாங்களா. ஸோ எத்தனை பார்ட் 2 பார்ட். அப்ப 2 × 40 = 80. இதே இது அவங்க வெளியில போனதுக்கு அப்புறம் எத்தனை பேர் கேட்டாங்களா. ஸோ இங்க 40 பேர் வெளியில போயிடுறாங்க. 120 40 பேர் வெளியில போயிட்டா மீதி 40 மைனஸ் பண்ணிட்டா மீதி 80 பேர். அதாவது வெளியில போனதுக்கு அப்புறம். ஸோ நமக்கு தேவை ஆரம்பத்துல தான் எத்தனை பேர் கேட்கறாங்க. அப்ப இங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, 120 பேர் இருக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.